டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபருக்கு பிறந்த நாள் பரிசு கிடைத்திருக்கின்றது. ஈரான் அமைதி ஒப்பந்தத்திற்கு இணக்கம். அதற்கு பதிலாக ஈரானுக்கு வரலாறு காணாத பெரும் பரிசை டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்க வேண்டியதாக போய்விட்டது. பொதுவாக பிறந்த நாளுக்கு மற்றவர்கள் பரிசு கொடுப்பார்கள். இவர் பிறந்த நாளுக்கு மற்றவர்களுக்கு இவர் பரிசை கொடுத்து இந்த விழாவை கொண்டாடி இருக்கின்றார். எதிர்வரும் 19ஆம் திகதி ஜெனீவாவில் இரண்டு தரப்பும் கையொப்பம் இடுகின்றார்கள். யுத்த நிறுத்தம் 60 தினங்கள் தொடரும் என்கின்றது இந்த ஒப்பந்தத்தினுடைய உயிர் வாழும் காலமாகும். இந்த காலத்தை கொண்ட ஒப்பந்தத்தை நேற்று ஏன் கையொப்பமிடவில்லை என்றால், நேற்று டொனால்ட் ட்ரம்பினுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் கையொப்பமிட மாட்டோம் என்று கூறிய ஈரான், அதன் பின்னர் கட்டார் தலைமையிலான தூதுக்குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னதாக 19ஆம் திகதி கையொப்பமிடுவதாக இணங்கி அதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய 80வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு புதிய கதவுகளை திறந்துவிட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஒப்பந்தமானது ஈரானுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும், அமெரிக்க அதிபர் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டார் என்றும் அமெரிக்காவில் விவாதம் கிளம்பி இருக்கின்றது. எப்பொழுதும் தன்னுடைய பிறந்த நாளையும் ஒரு நாட்டினுடைய அரசியல் ராஜதந்திர விவகாரத்தையும் ஒன்றாக எந்த ஒரு அதிபரும் தொடர்பு கூடாது என்பது அரசியல் நியமமாகும். ஒரு நபருடைய பிறந்த நாள் அவருடைய தனிநபர் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்டது. ஒரு நாட்டு மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு விவகாரம், ஒரு நாட்டினுடைய தேசிய விவகாரம். அதற்கும் ஓர் அதிபரனுடைய பிறந்த நாளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதை அழுத்தமாக திருத்தமாக கூறுவதற்கு முடியாத நிலையில் அமெரிக்க அதிகாரம் வாய்ப்பொத்தி கிடப்பது இன்னொரு வேடிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்திற்கு உள்ளே என்ன இருக்கின்றது அதிகமாக யாருக்கும் தெரியாது. ஆனால் இதில் முக்கியமான 3 விடயங்கள் இருக்கின்றது. முதலாவது, போரும் முற்றுகையும் முடிவுக்கு வருகின்றன. அமெரிக்காவும் ஈரானும் ஆங்காங்கு நடத்திய தாக்குதல்கள் இனிமேல் நடைபெறாது. அமெரிக்கா போட்ட முற்றுகையை விலத்தி கொண்டு வெளியேறும். அதுபோல ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை இயங்க விடாமல் செய்த முற்றுகையும் விலத்தப்படும். போரும் முற்றுகை விலத்தலும் முதலாவது விடயம். இரண்டாவது, ஹோர்முஸ் நீரிணை உடன் திறக்கப்படும். டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பிறந்த நாளில் அங்கு தரித்து நிற்கும் கப்பல்கள் எல்லாம் மோட்டார்களை உடன் இயக்கும்படி கூறினார். மோட்டார் ஸ்டார்ட் என்று அவர் ஓர் உத்தரவை பிறப்பித்தார். ஒலிம்பிக் போட்டியில் ஓடுபவனுக்கு துப்பாக்கியை வெடிப்பது போல அது இருந்தது. மூன்றாவது, அடுத்த 2 மாதங்கள் இதன் ஆயுள் இருக்கும் என்பது இதுவரை தெரிந்த விவகாரமாக இருக்கின்றது. ஆனால் இதற்குள் பல தவறுகள் நடைபெற்றுவிட்டது. முதலாவது, இந்த போர் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கல், யுரேனியம் செறிவூட்டல், அணுசக்தி விவகாரங்கள் யாவும் அணுகுண்டு உருவாக்கத்தை நோக்கி முன்னேறி செல்லுகின்றன. இதை தடுப்பதற்காகத்தான் இந்த போரே ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த ஒப்பந்தத்தில் அந்த விவகாரத்தையே பேசுவதில்லை. அதை பின்னர் பார்க்கலாம் என்று பின்னுக்கு தள்ளி இந்த ஒப்பந்தத்தை போட்டிருப்பதனால் தன்னுடைய அணுகுண்டு அணுசக்தி விவகாரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது ஈரான். இது ஈரானுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும், இதை முறியடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு எல்லாவிதமான அவமானங்களையும் பழிகளையும் குற்றங்களையும் தானே தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்ட இஸ்ரேலுக்கு எதுவுமே இல்லாமல் போயிருப்பதும், அவர்களுடைய கனவு நிறைவேறாமல் போயிருப்பதும் மிக பெரும் சோகமாகவும் இருக்கின்றது. அதேவேளை பிரிட்டனினுடைய பிரபல ஆய்வாளர் மைக்கேல் கிளார்க், டென்மார்க்கினுடைய கிறிஸ்டியன் மௌரிட்சன் ஆகியோர் கூறியது போல, ஈரான் வலுவான நிலையில் இருந்து தனக்கு வேண்டியதை பெற்றிருக்கின்றது. அமெரிக்கா வலுவான நிலையில் இல்லாமல் தனக்கு வேண்டியதை பெற முடியாமல் இழந்திருக்கின்றது. வலுவுள்ள ஒரு நாடாக இருந்தாலும் சிறப்பான முறையில் வியூகங்களை வகுக்கவில்லை என்றால் அந்த நாடு சிறிய நாடிடம் தோற்று போக வேண்டிய சூழ்நிலை வரும். இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் போரை முடிவிற்கு கொண்டு வந்து விட்டேன், உலக பொருளாதாரம் சிறப்பாக நடப்பதற்கான வேலைகளை செய்துவிட்டேன் என்று மார்தட்டி தன்னுடைய பிறந்த நாளை சம்பேன் உடைத்து பெரிய அளவில் கொண்டாடி இருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் அமெரிக்க பிரச்சாரத்திற்கு அவர் இதை பயன்படுத்த போகின்றார். அவர் உண்மையில் அணுசக்தியை தடுப்பதற்கு அந்த போருக்கு செல்லவில்லை என்பதை இப்பொழுது திரை போட்டு மூடி மறைக்க வேண்டிய தேவை இல்லை. அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினம், அதுபோல நவம்பர் மாதம் வரை இருக்கின்ற தேர்தல் ஆகியவற்றிற்கான பெருமையை காட்டுவதற்கு ஈரானுடைய அதி உயர் மத தலைவரை கொன்று ஈரானை வென்று இந்த இடத்துக்கு அமெரிக்காவை கொண்டு செல்ல அணுசக்தி என்கின்ற பொய்யான போர்வையில் அவர் வந்திருக்கின்றார் என்பதை இனியும் திரை போட்டு மறைக்க வேண்டிய தேவையில்லை என்பதை அணுசக்தி
தொடர்பாக எந்த இறுதி முடிவும் எடுக்காமல் இந்த விவகாரம் முடிவடைந்திருப்பதானது அதையே எண்ண தூண்டுவதாகவும் அதை பேச முடியாத நிலையில் ஐரோப்பா இருப்பதும் கவனிக்கத்தக்கது. அணுசக்தி விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியான முடிவை எடுக்க தவறிவிட்டார் என்று அமெரிக்காவில் பலத்த விமர்சனங்களும் சர்ச்சைகளும் இப்பொழுதே புயல் போல கிளம்ப ஆரம்பித்திருக்கின்றன. இந்த 60 தினங்களும் ஈரானுக்கு பலத்த லாபமாக இருக்கின்றது. அமெரிக்கா பெருந்தொகை பணத்தை ஈரானுக்கு வழங்க போகின்றது. ஈரானுடைய தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணத்தில் 50% ஈரான் கேட்டது. அமெரிக்கா அதை விடுவிப்பதற்கு இணங்கி இருக்கின்றது. இதனால் இந்த 60 தினங்களில் ஈரான் மறுபடியும் தன்னை மறுசீரமைத்து மீண்டெழுவதற்கான வாய்ப்பு பிறந்திருக்கின்றது. இரண்டாவது, ஈரான் மீதான தடைகள் விலகி ஆயில் ஏற்றுமதிக்கான வழி பிறந்திருக்கின்றது. இதனால் ஒரே நாளில் பில்லியன் டாலர்களாக ஈரான் கொட்டி இறைக்க போகின்றது ஈரானில் பணம். எனவே 60 தினங்களில் ஈரான் மறுபடியும் மீண்டெழுந்து எப்படி போர் தொடங்கினார்களோ அதைவிட சிறப்பாக எழுந்து நிற்க போகின்றது. இதுதான் இந்த போரில் இழைக்கப்பட்ட தவறாகும். ஈரான் அணுகுண்டை தூக்கக்கூடாது என்று தொடங்கிய போர் இப்பொழுது உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தை மீட்டெடுக்கும் போராக மாறி முடிவடைந்திருக்கின்றது. அதேவேளை ஈரானை பொறுத்தவரையில் நாங்கள் அணுகுண்டை தயாரிக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை தொடர்ந்து சர்வதேச சமுதாயத்திற்கு வழங்கி கொண்டு அதை வெற்று வசனமாக பாவித்து கொண்டு அதற்கு எதிராகத்தான் அது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. 2015 ஆண்டில் இருந்தே அவர்கள் அதை நோக்கித்தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் ஓர் அணுகுண்டை உருவாக்குகின்றது என்று தவறாக கணக்கிட்டு விடக் கூடாது. ஈரான் இதுவரை இருக்கின்ற அணுகுண்டுகளை எல்லாம் வெல்லுகின்ற ஒரு புதிய அணுகுண்டை தயாரிக்க முடியுமா என்ற கோணத்தில் முயற்சி எடுத்துக்கொண்டு இருப்பது அமெரிக்காவிற்கு மட்டுமே தெரியும். இதேவேளை சர்வதேச அணுசக்தி கட்டமைப்பாகிய IAEA அமைப்பானது ஈரான் 99 ஓட்டங்களை அடித்துவிட்டது. மேலும் ஒரு ஓட்டம் அடித்தால் போதும் அது சதம் அடித்துவிடும். அப்படியான ஒரு நிலையில் சதம் அடிப்பது போல அதனுடைய அணுகுண்டு உருவாக்கம் வந்து நிற்கின்றது என்று ஆழ்ந்த அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இந்த 60 தினங்கள் ஈரானுக்கு அணுகுண்டை உருவாக்குவதற்கு போதும் 60% யுரேனியம் செறிவூட்டப்பட்டபடி ஈரானின் கைவசம்தான் இருக்கின்றது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி ஜெனீவாவில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும். அன்றைய தினம் கோர்முஸ் நீரிணை திறக்கப்படும். அதேவேளை பெட்ரோல் விலை அதிரடியாக கீழே இறங்கும், பணவீக்கம் குறையும், வாழ்க்கை செலவு கட்டுப்பாட்டில் வரும். அமெரிக்க அதிபர் இடைக்கால தேர்தலில் வெற்றி பெறுவார். அதன் மூலமாக ஒரு குறுங்கால பாதையை அவர் போட்டுக் கொண்டார். அவரை பொறுத்தவரையில் ஈரானுடைய அணுசக்தியோ அணுகுண்டோ ஒரு பிரச்சனை அல்ல. ரஷ்யாவில் இருக்கின்ற 5000 அணுகுண்டுகள் அவருக்கு பிரச்சனை இல்லை. சீனாவில் இருக்கின்ற 300 வரையான அணுகுண்டுகள் அவருக்கு பிரச்சனை இல்லை. வடகொரியாவிடம் இருக்கின்ற 60 அணுகுண்டுகள் அவருக்கு பிரச்சனை இல்லை. 10ஓடு 1 11 அத்தோடு இது ஒன்று. ஈரானும் 7-8 அணுகுண்டுகளை செய்துவிட்டால் என்னதான் நடைபெறப் போகின்றது என்பது அவர் அறியாத ரகசியமும் அல்ல. ஈரானின் மதகுருக்களாகிய முல்லாக்களினுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகின்றது என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது முல்லாக்களினுடைய ஆட்சிக்கு மீண்டும் ஒரு புத்தெழுச்சியை வழங்கி இருக்கின்றார். அதுதான் அவர் இழைத்த தவறாகவும் இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படி செல்ல போகின்றது, இனிமேல் வரப்போகின்ற விமர்சனங்கள் தான் டொனால்ட் ட்ரம்பை பெரும் சிரமத்தில் ஆழ்த்த போகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.